18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் உடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு விளங்க பண்ணி தருவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தைகளை கிரியை செய்யட்டும். எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் உடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமாய் வெளிப்படுத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படி அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நாம் எல்லாரும் கர்த்தருடையவர்கள். நாம் யாரும் நம்முடையவர் சொல்லவே முடியாது. நாம் நமக்கு சொந்தமானவர் அல்ல, அல்லது வேற யாருக்கும் சொந்தமானவர் அல்ல. நாம் கர்த்தருக்குரியவர்கள். ஏன்னா அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். உங்களை என்னை உண்டாக்கினவர் கர்த்தர். அதுவும் சாதாரணமாக உண்டாக்கல. எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாருமே சாதாரணமாக உண்டாக்கினார். உங்களை என்னையும் மாத்திரம் அவருடைய சாயலில் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவரை போலவே உங்களை என்ன உண்டாக்கினார். ஏன் சொன்னா, நாம் அவருக்கு மிகுந்த நெருக்கமா இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அந்த வாஞ்சினால, அந்த ஆசையினால அவரை போலவே கர்த்தர் உண்டாக்கிட்டார். இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணிருக்கலாம், படைத்திருக்கலாம். எல்லாம் என்னுடையவைகள். அவர் சொல்லிட்டு சொல்ற பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம சாகக்கூடாது, ஆத்மா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகம்னா எழுதின்படியே உடனே மறைத்து விடுறத சொல்லல. இந்த ஆத்மா சென்று போகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகம்னா அது அழிந்து போகும். அது நித்திய அழிவுக்கு நேராக போகும். அந்த ஆத்மா நித்திய அழிவுக்கு போயிடும். ஆண்டவர் வந்ததுனால தான் சொல்ல, ஒருத்தருடைய அழிவையும் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. எப்படிப்பட்ட துன்மார்க்கனாலும் அவன் கூட தனக்கு வரதாக எதிர்பார்க்கிறார். அவன் அழிந்து போகணும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். என்ன அர்த்தம்னா, நீ பாவம் செய்யாது. அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில இணைத்திருக்கிற ஒன்று எதுனா பாவம். எப்படி இந்த சரீரம் ஆவி ஆத்மா ஒன்னா இருக்குதோ, அதே போல இந்த சரீரத்துல நிலைத்து இருக்கிற ஒண்ணு, சேர்ந்தே இருக்கிற ஒன்று தான் பாவம். இதை ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, நான் பாவமே செய்யல. அதனாலதான் சொல்றாரு யோவான் சொல்லுவார், ஒருவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்வார் அகில் அவன் தனித்தானே என்ன செய்யலாம், வாஞ்சிக்கிறவனா இருக்கிறான். பாவம் செய்யலன்னு ஒருத்தர் சொன்னா அவன் ஏமாற்றி கொள்ளுகிறான், வாஞ்சிக்கிறான். அப்போ பாவம் செய்கிற அதுமா சாகும். அது நரகத்துக்கு எழுதி போயிடும். அதே வசனத்துல வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம். இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்கு. நீங்க வேலைக்கு போறீங்க, வேலை செய்றீங்க, அந்த வேலைக்கு ஒரு சம்பளத்தை நீங்க பெற்றுக்கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அதுதான் நித்திய அழிவாக மாறணும். அதுதான் அழிவு. ஆனா அதற்குள்ள நாம் போவதை கட்டணமல்ல, விரும்பல. ஏன் மனுஷன் பாவத்தை வாஞ்சிக்கணும், பாவத்தை ஏன் விரும்புகிறது, ஏன் பாவம் செய்ய இருக்க முடியும்? இந்த பாவம் என்னன்னா சரீரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பாவம் அது கண்ட செய்கிற பாவமோ, சிந்தையில செய்கிற பாவமோ, கிரியில செய்கிற பாவமோ, எந்த பாவம் ஆனாலும் சரீரத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே வேளையில பாவம் செய்யும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோ, அதே போல அதன் பிறகு சரீரத்துக்கும் சரி ஆத்மாவுக்கும் சரி அதிக வேதனை அது கொடுக்கும். அதான் சம்பளம். நீங்க பெற்ற சந்தோஷத்தை பார்க்கணும், அது அதிக வேதனை கொடுக்கும். ஒருவேளை பாவம் செய்யும்போது வேதனை இருக்குமான காரியத்தை செய்ய மாட்டேன். ஆமே, அந்த வேதனை முதல் வர்றதுல பின்னால் தான் இருக்கு. அந்த சந்தோஷம்
எத்தனையோ பொருட்கள் அதிகமாக ஒட்டி கொண்டிருக்கிற சில பிரிக்க முடியாத சில காரியம், சில சில இந்த மாதிரி பாண்டாக பாண்டு நான் கை வச்சு விட்டா கை இருக்க முடியாது. அந்த மாதிரி அளவுக்கு ரொம்ப அந்த பசைத்தன்மை அதிகம். நான் சொல்லுவேன், அதை விட அதிக பசத்தன்மை என்ன பாவத்துக்கு உண்டு. ஆமாம், அதெல்லாம் கூட எப்படியாவது போட்டு என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நான் இதை போய் மாட்டிக்கணும்னு சொன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பாவத்துல மாத்திரம் சிக்கிட்டா அது வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நீதிமொழியில சாலமோன் எழுதுகிறாங்க, துன்மார்க்க பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கயிறு. நீ ஒரே முறை ஒரு பாவத்தை பல முறை செய்தா அதே பல கயிறு. நீ எவ்வளவு கயிறுனால் கட்டப்படுறியோ ஒரே ஒரு நாள் போட்ட ஈஸியா தவிர்த்துக்கலாம். பல கயிறுகள் பல நாடுகள் போடணும்னு சொன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவர் முன்னாடி எச்சரிக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா அது சாகும். பாவமா சீக்கிரம் போவாது, பாவம் கரையும் சீக்கிரம் போவாது. பாவம் சீக்கிரம் விட்டு அந்த காரை இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணாது, சீக்கிரம் போகாது. மனுஷன் பாவம் செய்ய என்ன காரணம் சொன்னா, இந்த பாவம் வெளியே இல்ல, பாவம் எங்க இருக்குது, சரீரத்திலே இருக்குது. இந்த பாவம் வெளியே கிடையாது. இந்த சரீரத்துக்கு பேரே ஒரு பேரு பாவ சரீரம். பாவம் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், வருஷமான சரீரம் கிடையாது. இந்த வருஷத்துல கொண்டு வருகிறோம், வருஷமாக பிரயாசப்படுங்க. இது பாவ சரீரம். சரீரத்திலே பாவம் இருக்கு, இது வெளியேந்து வர்றதில்லை, இது உள்ளவே இருக்கு. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற 50ஆம் சங்கீதத்துல 5ஆம் வாசிப்பீங்கன்னா, என் தாய் என்னை பாவுகிற நீ வெளியே பிறக்கும் போது தாய் வயசுல பிறக்கும் போது தான் பார்க்கிறேன், பாவத்தோட பிறக்கிறேன். பிறந்த பிறகுலாம் பாவம் வர்றதில்லை, பிறக்கும் போதே பாவத்தோட ஒரு மனுஷன் பிறக்கிறேன். ஒருவன் அதனால நான் பாவம் செய்யலன்னு சொல்லவே முடியாது, நான் பாவம் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது, பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. எப்போ நீ விடலாம், நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, நீ எப்போ வேணா விழுந்துக்கிறேன்னு உனக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால போல் சொல்ல நான் எதிர்க்கிறவன் விடாதபடிக்கு நீ இன்னைக்கு நிக்கலாம், நாளைக்கு நிற்க தெரியாது. இன்னைக்கு சொல்லலாம், அதெல்லாம் பார்த்துவேன், எல்லாம் பார்த்துவேன், நாளைக்கு உட்கார முடியுமான்னு தெரியாது. பரிசுத்தவான்களுக்கு விதிகளுக்கு இல்ல, ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்றதற்கு விதிவிகள் விலகல்ல, விதிவிலக்கு இல்ல. அப்ப போல் சொல்லும்போது சொல்லுங்க, ரோமர்கள் நிறுவம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிப்பாங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நியாய பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்தபோது நியாய பிரமாணம் இல்லாத போது நான் எப்படி இருந்தேன், ஜீவன் எவ்வளவு உயிர் இருந்தேன், நான் ஜீவனோடு இருந்தேன். நியாய பிரமாணம் வந்த போது நான் என்ன ஆனேன், பாவம் ஓடி கொண்டது, நான் மரித்தவனானேன். சொல்றாரு, கற்பனை வந்த போது பாவம் ஓடி கொண்டது, நான் என்ன பண்ணிட்டேன், மரித்தவனாயிட்டேன். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருப்பீங்க. என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சோம், செஞ்சிருப்போம் இல்ல செஞ்சோம். ஆனா அது என்னவா தெரியல, நமக்கு பாவம் தெரியல. ஆனா கற்பனை இந்த வேதத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம், என்னாச்சு, பாவம் உயிர் கொண்டது. அப்பதான் பாவம் தெரியுது. அதாவது உண்மையா பாவம் உயிர் தெரியுது. அப்புறம் என்ன, நான் என்ன பண்ணேன், மனிதனா போனேன். அப்போ அது வரைக்கும் நமக்கு தெரியல, பாவம் தெரியல. இந்த வசனம் தான் என்ன பண்ணுது, எனக்கு அது எது பாவம் சொல்லு. அப்புறம் தான் நான் எச்சரிக்கை ஆகும். அது வரைக்கும் சந்தோஷமா செய்யற பாவம் அது பிறகு எனக்கு எப்படி ஆயிடுது, வேதனையமா இருக்குது, சமாதானமா இருக்குது. நிம்மதியே உட்கார்ந்து ஒரு படம் பார்க்கலாம், உண்மையாவது. ஆனா ரசிக்கப்பட்ட பிறகு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் பார்த்து பாருங்களேன், சந்தோஷம் போயிரு, சமாதானம் போயிரு, எல்லாம் போயிரு. அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது. அதே படம் என்னாச்சுன்னா அப்புறம் வேதனை உண்டாச்சு. அப்படியே வந்து போது நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் உயிர் பண்றது. அப்ப எனக்கு அது என்ன பண்ணு, பாவம் செய்யறது
அது உணர்த்த ஆரம்பித்தது. வாசிங்க அப்புறம். இப்படி இருக்க ஆ, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே ஆ, எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஆ. அதுவே என்ன எப்படி இருக்குதா இருக்கு? ஆமா, அதுதான் எனக்கு என்ன பண்ணுது? அதுவரை ஒன்னும் தெரியறது. நீ பாவம் செஞ்சு, நீ பாவம் எனக்கு குற்றது எது? கற்பனை. இதான் என்ன உணர்த்தது. கஸ்தூரியா அதான் பைபிள் சொல்றது. எதா புத்தம் தீர்வாங்க வசனம் வரும். அதாவது பிரைஸ் எல்லாம் அப்ப பவுல் சொல்லுகிறார். அதை மாத்திரம் சொல்லாம கீழே நீங்க வாசிப்பாங்க. 5வது வாசிங்கன்னா எப்படி நான் விரும்புகிறது எனக்கே சம்மதி சொல்றாரு. நான் விரும்புவது எனக்கே புரியல. எனக்கு என்ன சொல்றேன்? நான் விரும்புவதை செய்யாமல் வெறுத்ததை செய்கிறேன். எல்லாருக்கும் பாவத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கு. ஆனா அதனால ஒரு விருப்பம் வரும். அவன் இது யாரு வீட்டுல கிடையாது. அப்ப சொல்றாரு, நான் விரும்புறதை செய்யல, விரும்புறேன் செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. யார் சொல்றது? யார் சொல்றது? தேவனை தரிசித்த பவுல் சொல்றது. வெளிப்பாட்டு பவுல் சொல்றது. அவர் யாரும் இல்ல, சாதாரணமான மனுஷன் சொல்லல. தேவனை அறிந்த ஒரு மனுஷன் சொல்கிறார். 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத விரும்பாத பாவத்தை செய்யணும். எனக்கு பிடிக்காத பாவத்தை செய்யறேன். நன்மை செய்யணும்னு நினைக்கிற முடியல, விரும்பாத தீமையை செய்கிறேன் சொல்றாரு. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்குது? எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே. அப்போ பாவம் எங்கே? வெளியே இல்லை, உள்ள வாசமா இருக்கு. உள்ள பக்தாவில இருக்கிற என்னுடைய வார்த்தை இருக்குது, என்னுடைய வசனம் இருக்குது, எல்லாம் இருக்குதாங்க. என் பாவம் எங்கதான் இருக்குது. அதனாலதான் சொல்றாரு எச்சரிக்கையா இருக்குது. பாவம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். பிசாசு கழிக்கிறான், பிசாசு கொண்டு போட்டான், பிசாசு பண்ணிட்டான். பிசாசு பண்ணல, அப்போ இது பவுல் சொல்றாரு. 23ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருந்த பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையை கொள்கிறது. பிரமாணம் என்ன? ஒரு உடன்படிக்கை. பிரமாண உடன்படிக்கை. கிறிஸ்துவின் பிரமாணம் உள்ளது. ஏசுவோட கூட ஒரு பிரமாண உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆனா பாவத்திற்கு ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. ஏன்னா மணல் அது வரும்போதே வந்துச்சு. இது இன்னும் பிரமாணம் இருக்கு. அப்போ நீங்க இத மேற்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஈஸியா எடுக்கக்கூடாது. நீங்க பாவத்தை ஈஸியா எடுக்கக்கூடாது. நான் புரிஞ்சுக்கிறேன். விசாசுடைய ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவன பாவத்தை நடக்குது. அதான் அவனுடைய 100% ஏன் சொல்றான்? நீங்க நிறைய பேர் தெரியுது இல்ல. நான் பரவாயில்ல செய்யறேன். நீ அந்த சின்ன காரியங்களை சீர்படுத்தாவிட்டால் பெரிய காரியங்களை கொண்டு வாழ விசாரிக்கணும். சின்ன காரியங்களை நீ என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருக்கணும். பாவம் என்பது சரீரத்தில் இருக்கிறது. அது சமயம் வரும்போது வெளிப்படுது. நீ ஜெபிக்கும் போது ஒன்றும் தெரியாது, வேதாசிக்கும் போது ஒன்றும் தெரியாது, யாருக்கு போது தெரியாது. ஆனா சூழ்நிலைகள் வருகிற வேலையில அது வெளிப்படும். நீங்க சொல்லக்கூடாது 100% தேவனே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆள் பார்த்து பார்க்காதவங்க எல்லா பூனையும் பரிசுத்த பண்ணுவாங்க. ஆமென். ஆளை பார்த்தா நம்ம பிரச்சனை. ஆமென். பிரைஸ். அது வீட்டுல வர பூனையை பக்கத்துல பூனையாலும் சரி. ஆமாம். அப்போ நம்ம 3 காரியம் நான் சொல்ல போறோம். 3 காரியங்களை நம்ம பெரிய பழைய பாயிண்ட் சப் பாயிண்ட்ல ஒண்ணு இருக்காது. சாதாரணமா சொல்லுங்க. ஒன்று, ஏதெல்லாம் பாவம் பிரதானமாய் சொல்லுங்க. 2வது, பாவத்தின் விளைவு என்ன? 3வது, பாவத்தை எப்படி மேற்கொள்ளும். 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது, ஏதெல்லாம் பாவம். நீங்க முதலாவது பாவம் உள்ள வர்றது ஒரே வழி கீழ்ப்படியாமை. முதலாவது பாவம் என்னன்னு சொன்னா கீழ்ப்படியாமை. அதுதான் முதல் பாவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதுல உள்ளீங்க அதெல்லாம் இல்ல. நீங்க எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ உங்க வாழ்க்கையில பெரிய பாவம் அதுதான். ஆமாம், கீழ்ப்படியாமை தான் பெரிய பாவம். அப்போ நம்ம ஏன் தேவன் எச்சரிக்கிறார்? நீங்க பாத்தீங்கன்னா
ஆதாம் ஏவாளோட வாழ்க்கை பாருங்க. அவங்க ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணாரு, அதை சாப்பிடாதேன்னு சொன்னார், அதை எடுக்காதேன்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, சொன்ன பிறகுதான் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்லி சொல்லாம அதை செஞ்சீங்கன்னா அது பாவமா இருந்திருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லல, இதை சாப்பிடாதேன்னு சொல்லல, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது பாவம் கிடையாது. ஏன்னா அவங்க தெரியாது. அது வந்து ஒரு தீய ஒரு காரியமா கிடையாது. அந்த படம் வந்து ஒரு கெட்ட படமா இல்லை. அது என்ன பண்ணும், நன்மை தீமை அடிக்கிற படம், அவ்வளவுதான். அது ஆண்டவர் சொல்லி அது சாப்பிட்டுருந்தாங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டுதான் பாவம் இல்லை. இல்ல ஆண்டவர் வந்து அது சாப்பிடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லாம தெரியாம சாப்பிடாத பாவம் இல்லை. ஆண்டவர் வந்து சாப்பிடாதுன்னு சொல்லி அது தெரிந்தவங்க சாப்பிட்டாங்க பாருங்க, அப்பதான் வந்துருச்சு என்னமா, கீழ்ப்படியாம வந்து. அல்லேலூயா. கீழ்ப்படியாமையாகிய பாவம் வந்தது. அப்போ தேவன் எப்பெல்லாம் உன்னை எச்சரித்து நீ அந்த காரியங்களுக்கு திரும்ப இடம் கொடுக்குறியோ, அந்த பாவம் செய்வது ரெண்டாவது, அது கீழ்ப்படியாம போறவா அந்த முதல் பாவம். அல்லேலூயா. அதை பிறகு பின்னால் எல்லாம் வருது. சில பேருக்கு தேவன் நம்ம எச்சரிக்கிறார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்க எந்த பாவத்தை செய்யும் போதும் நிச்சயமா கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒரு புறஜாதியான் அபிமெலேக்கு, ஒரு புறஜாதியான் அவன் சாராளை கொண்டு போகும்போது கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ தொடக்கூடாதுன்னு சொல்றார். தேவன் அறியாத ஒரு மனுஷன் கர்த்தர் எச்சரிக்கிறார். நான் உடனே என்ன எச்சரிக்கை வருவாரா, அடுத்த எச்சரிக்கை வருவாரா? எச்சரிக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்றோம், கடினப்படுத்தும் இருதயத்தை, செவியை கொடுக்க மாட்டோம், செவி திறக்க மாட்டோம், கடினப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் மனசாட்சி எச்சரிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கூட சில கேட்க மாட்டோம். மனசாட்சியின் சத்தத்தை நீ அடக்கவே முடியாது. நீ அது முயற்சி செய்யும் போது, இறங்கும் போது, அதுக்கான பிரயாசப்படும் போது, தொடரும் போது மனசாட்சி நீ சரி கிடையாது, நீ மனசு சரி கிடையாது, செய்யாதுன்னு சொல்லி மனசாட்சி எச்சரிக்கும். இதெல்லாம் மீறி நீ போகும்போது போய் பாவம். அல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படியாமை. எத்தனை முறை கர்த்தர் எச்சரிக்கிறார், எத்தனை முறை கர்த்தர் எச்சரிக்கிறார், செய்யாதே, வேணாம்னு சொல்றாரு. எப்ப கடினப்பட்டு அதை அதுக்கு அந்த காரியத்தை வந்து அவர் வார்த்தையால கற்றுக்கணும். என்ன வகை கீழ்ப்படியாமை தான் முதலாவது பாவம். ரெண்டாவது சொல்லுகிறேன், ரெண்டாவது இருக்கிற பாவம் என்ன, இச்சை. நீங்க ரோமர் இருக்கும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7:7. என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லது பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன், மற்றபடி அறியவில்லை. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாக இருப்பாயாக. நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாது சொல்றாரு. இந்த வசனம் சொல்ற இச்சையாக இருப்பாயான்னு சொல்லுது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு கற்பனை என்ன, இச்சையாக இச்சை கூடாது. இச்சை வந்து ஒரு பாவம். இச்சை பாவம். இச்சை சொல்வது அவர் நிறைய காரியம் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய காரியம் அடங்கி. நீ யாக்கோபின் நிருபத்தை வாசிக்கிறோம், அவர் அழகை சொல்லுவார். 2 வருஷம் அழகா சொல்லுவார். 1 அதிகாரம் 4-15 வருஷம் வாசிக்கலாம். சுய இச்சையினால இருக்கப்பட்டு முதலாவது ஒன்று என்ன செய்ய, இச்சை தான் வந்து இழுக்குது. அந்த பக்கம் நீ எதை இச்சிக்கிறியோ அது இழுக்குது. இழுக்கப்பட்டு என்ன பண்ற, சோதிக்கப்படுற. நீ இச்சைக்கு ஆரம்பிச்சு அடுத்தது வந்து அல்லேலூயா. எப்போ அதன் மேல ஒரு உன் கண்ணு போயிடுச்சோ, உன் சின்ன போயிடுச்சோ, நீ அந்த சோதனை தப்பவே முடியாது. சோதிக்கப்படுகிற இச்சையானது கர்ப்பம் தரித்து, ஆமா, இச்சை வந்து என்ன சின்ன கர்ப்பம் தரிக்கும். எப்போ இச்சைக்கு ஆரம்பிச்சு அது என்ன பண்ண உள்ள ஒரு கிரியை நடக்குது. கர்ப்பம் தரித்து என்னத்தை கொண்டு வருது, பாவத்தை பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு கர்ப்பம் ஒண்ணுன்னா ஒரு பிரசவம் ஒண்ணு இருக்கு. ஆமென். கர்ப்பம் தரிச்சா பிரசவிக்கணும். அப்போ பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவத்துக்கு முதலாவது காரணம் என்ன, இச்சை. இச்சை. அப்போ இந்த இச்சையை நீ என்ன செய்யணும்னு சொன்னா மேற்கொள்ளணும். இச்சை அதான் ஆலோசனை. இச்சைக்காத இச்சை என்பது வந்து அளவுக்கு அதிகமான ஆசை. இன்னும் சொல்ல போனா மற்றவங்க பொருள் மேல, மற்றவங்க காரியம் மேல, மற்ற காரியம் மேல இருக்குவாங்க. உனக்கு சொந்தமல்லாத ஒன்றை நீ ஆசைப்படணும், இச்சை. அல்லேலூயா.
உனக்கு 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 உரியதெல்லாம் ஒரு நீ அதிகமா ஆசை இருக்கு இச்சை எல்லாம் போட்டு இச்சை என்ன செய்யணும் பாவத்தை கொண்டு வருது. இப்போ எனக்கு நான் எதுக்கு இடம் கொடுக்கணும் ரெண்டாவது இச்சை இடம் கொடுக்குறேன். அந்த இச்சை இருக்குமா நான் நிச்சயமா அட்ரஸ் போயிடுவேன். நீ என்னைக்கு ஒரு காரியத்து மேல அதிகமான ஒரு ஆசை உண்டாகுதோ ரெண்டாவது போயிடலாம். வேதத்தை நிறைய காரியத்தை பார்க்கலாம் நான் சொல்லல. மூன்றாவது ஒரு பாவத்தை சொல்றேன் நான் சுருக்கமாய் சொல்றேன். நிறைய பாவம் இருக்கு பைபிள்ல நிறைய பாவம் முக்கியமா நம்ம வாழ்க்கையில வரத மாத்திரம் சொல்லிவிடுது. மூன்றாவது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ற 59ஆம் சங்கீதம் படிக்கிற அவசரம் உதடுகளின் பேச்சு வாயின் பாவமா இருக்கிறது. இது பெரிய பாவம். உதடுகளின் பேச்சு வாயின் பாவம். வார்த்தைகள் பாவம் தான். இந்த வார்த்தையில தான் நிறைய பாவம் வருது. நீதிமன்ற வாசிகள் சொற்களின் இறுதியில் பாவம் இல்லாம போகவே போகாது. அதிகமான பேச்சு எதை கொண்டு வரனா பாவத்தை கொண்டு வரும். ஏன் அந்த பாவத்தை கொண்டு வருது? அந்த வார்த்தைகள்ல மக்களை குற்றப்படுத்துவது, மக்களை நியாயம் தீர்ப்பது, மக்களை அற்பமாய் பேசுவது, மக்களை நிந்தையாய் பேசுவது, இதெல்லாம் வந்துச்சு அந்த பாவத்தை கொண்டு வரும் வாழ்க்கை. அதான் நாம் பேசுவது பேசுற வார்த்தை பற்றி ஞாபகம். ஏன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு வரும். ஆமென். நீங்க பேசுகிற காரியங்கள் தீமையான காரியங்கள் இருக்குமானா அது உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும்? நிச்சயமா திரும்ப வரும். நீங்க நினைக்கூடாது நீங்க வார்த்தை அப்படியே போயிடும், அந்த பக்கம் போயிடணும். அது உடனே வரும். எங்க ஸ்டார்ட் அங்கே வரும். அந்த வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைனால் அதிகமான பாவத்துக்கு நாங்கள் வழி வளர்க்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்க அண்ணாலும் பெரியனாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாதான் முதல் மனைவி, பெரியவர் ரெண்டாவது தான். ஆனா அந்த பெரியனாலுடைய வார்த்தை வசனம் சொல்லு அவளை என்ன பண்ணுவோம்? மனவழி உண்டாக்குவாள். எப்போ? அது எப்போ? கோயில் போற நேரத்துலாம் மனவழி உண்டாக்குவாங்க. அதான் சொல்லியா, எப்பெல்லாம் கோயில் போறான் அப்பெல்லாம் பிரச்சனை தான். அவனை நிதித்து மனவழி உண்டாக்க என்ன சொல்லியிருப்பான்? அவன் அழியா இருக்கிறா, நிந்தையாய் அவளை அக்கமா ஏலாம் பேசியிருப்பான். யோசிச்சு பார்த்தேன், அவன் என்ன பேசுறது நான் இப்போ பேசவே இல்லை. அவன் அண்ணா என்ன பண்ணல, பேசவே இல்லை. ஆனா நீ பாருங்க, அண்ணாவுக்கு பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. அவன் பெரிய திருக்கதரிசியை மாறி சகல ஜனங்களுக்கு இருக்கிறது கத்தரை திருக்கதரிசின்னு சொல்லி என்ன பண்ற கத்தரை இந்த வேணாக்குள்ள என்ன செய்யுது ஒன்னோட இருக்கு. அதான் அண்ணால் எங்கேயுமே பேசவே வாயே திறக்கல. ஏறி வராது. அவர் குறிச்சிக்கல, அவரை குறிச்சிக்கல. அவர் கேட்கிறாரு எவ்வளவுதான் குறிச்சிருக்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் மன கிளேசம் பேசுறேன். நாம அதை ஏறிக்கு ஒரு ஒப்பா எடுத்திருக்கோம். ஐயா ஏமா என் புருஷன் ரெண்டாவது ஒரு படம் இருக்கிறா, பயங்கரமா என் அம்மா பேசுறா, இப்படியெல்லாம் பண்றா இப்படியெல்லாம் பண்றான்னு சொல்லி ஏறிக்கு என்ன பண்ணிருக்கோம்? பெரிய ஒப்பா வச்சிருக்கோம். ஒண்ணுமே சொல்லல. அவர் அங்க சொல்லிட்டாரு. சொல்லுவீங்க வாயே திறக்கல. அப்புறம் வாய் திறக்காம கஷ்டமா இருக்கும். ராமன் சொல்லுங்க, வாயை திறக்காத மனுஷன் கஷ்டமா இருப்பான். தன் நாவை காக்கிற தன் நாவல காக்கிற ரொம்ப பேசாத, எல்லாத்தையும் அதிகம் பேசாது, எல்லாத்தையும் பேசாது. அதாவது எங்க அருமையான பார்த்து தாமசை அவங்க சொல்லுவாங்க, அவங்க எதிரியா இருக்கிறான்னு சொல்லி அவனை பத்தி யார்த்தையும் தப்ப பேசாத, அவன் நாள் உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறணும் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருக்கிற என்ன பண்ணிடாத, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடாத, அவன் நாளைக்கு எதிரே மாறி. அவன் வாயை மாத்திரை பார்க்கணும். வாயின் மாத்திரை எவ்வளவு சுருக்குதோ அவ்வளவாய் நம்ம கஷ்டமாய் மாத்திரை பாவம் தூரமா இருக்கலாம். வாயின் மாத்திரை அதிகமான பாவங்கள் வருகிறது. கீழ்படியாமை முதலாவது பாவம், இச்சை இரண்டாவது பாவம், மூன்றாவது உதவின் பேச்சு, நான்காவது பாவம் இருக்கு. நீதிமொழி புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படி வேற சொல்லி போற நீங்க போல தீய நோக்கம் பாவம். தீய நோக்கம் பாவம். அதாவது நம்முடைய நோக்கம், ஒரு நோக்கம் சரியில்லாவிட்டால் அது பாவம்.
நம்ம எந்த காரியத்தையும் ஒரு நோக்கத்தோட தான் செய்யணும். ஆனா அந்த நோக்கம் சரியா இருக்கணும். அந்த நோக்கம் ஒருவேளை வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள அந்த நோக்கம் தவறான நோக்கத்தோட அந்த காரியத்தை செய்வாயானா அது ஒரு பாவம். சொல்லுவாங்க, சும்மா கால் பண்ணேன், ஏன் பண்ணேன், சும்மா தான் கால் பண்ணேன், சும்மா வந்தேன், ஏன் வந்தேன், சும்மா ஏன் வந்தேன், ஏதோ இருக்குது, சும்மா தான் வரல, கஷ்டப்பட்டியா, சும்மா போர் அடிச்சது கால் பண்ணேன். இப்போ போர் அடிக்க அவங்க பின்னால் என்ன நடிக்கும் போது தெரியுது, பிரைஸ் இல்லை, சும்மா செஞ்சேன், சும்மா இல்லை. நோக்கம் சரி கிடையாது. அந்த நோக்கம் சரியா இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். எந்த இடத்துல போனாலும் ஒரு நோக்கத்தோட போங்க. யாரையாவது சந்திக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு சரியான நோக்கம் இருக்கணும். சும்மா போனேன், இந்த பக்கமா வந்தேன், அதனால பார்க்க வந்தேன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்கேயாவது போனா சொல்லுங்க, கர்த்தர் சொல்லணும். ராமன் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லணும். நோக்கம் சரியான நோக்கமா இருக்கணும். சில வேலை பார்க்க சில சரியில்லைன்னு தெரிஞ்சவங்க போவாங்க, சில சரியில்லைன்னு சொல்றப்ப அவங்க பேசுவாங்க அதிகமா. இவங்க வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ், இவங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க பேசுவாங்க. எச்சரிக்கை, அவரோட ஆட்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ் வருதா, உன் மைண்ட்ல ஒரு வேதனை வருதா, அது குறிப்பிட்ட பகுதியில் எச்சரிக்கையா இரு. தாவீதை குறித்து நம்ம நிறைய நல்ல காரியம் பார்க்கிறோம், ஆனா பயங்கரமான ஆள் இருந்தாலும் சும்மா சொல்ல முடியும். நாபால் கிட்ட ஆள் அனுப்பினாரு. அனுப்பி என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல நாள் வந்தா என்ன கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கினா அவன் கொடுக்க மாட்டேன்னா. வந்தாச்சு, வந்தவன் சொல்ற நாபாலுக்கு ஒரு நாயை கூட விட்டு வைப்பான், எல்லாத்தையும் அடிச்சு போடுறேன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போறாங்க. கூட்டு போடுறேன், அங்க ஒரு வேலைக்கார நாபால் மனைவி சொன்னார், இந்த மாதிரி அவர் வந்தாரு, அவர் ரொம்ப நல்லவங்க, நம்ம ஆடு பண்ணலாம் பாதுகாத்தாங்க, இவர் எழுதி விழுந்தாரு, அதனால இன்னைக்கு நிச்சயமா கொல்லாபுரத்துன்னு அவன் சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணா, அதுக்குள்ள ஆட்சி படம் ஆடை அப்புறம் கையெல்லாம் செஞ்சு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லி இவங்க வராது, நம்ம வந்து சந்திக்க வர்றாங்க. வந்தவொடனே வந்து அவசரம் நல்லா அவசரம் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது நீங்க பாருங்க அவனோட வார்த்தையை அவன் கொடுக்க, அவன் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து ரத்தம் சிந்தாத, அவர் மிகாம வந்து கஷ்டமா இருக்கும், ரத்தம் சிந்தாத. அவன் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் வந்து சாப்பை 25 35 அவசரம் வாசிங்க. அவர் கையில வாங்கி கொண்டு அவரை பார்த்து, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ, சொல்ல கேட்டு அவர் என்ன சொல்றாரு, குட்டை வாங்கி போறேன் சொல்ல கேட்டு முகத்தை பார்த்து, ஏன் பார்க்க அவன் வேற மாட்டேன், நீ ஏன் முகத்தை பாரு, அவன் பேசும்போதே பாருங்க, அதுல சொல்றான் அவன் சொல்ல கேட்டு முகத்தை பார்த்து அப்பவே பிராக்கெட் போட்டான். அவ்வளவுதான். என்னாச்சு, ஒரு நாள் ஆச்சு, இப்போ மகன் நாள் அவரோடு யாரு நாம போயிட்டாரு, தெரிஞ்ச உடனே ஆள் அனுப்புறாங்க. நீங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, 30ஆம் வசனம். நாபால் செத்து போனான் தாவீது கேள்விப்பட்ட போது எதுக்கு சோதனம் பண்ணான், நாபால் செத்துது. நிறைய இடத்துல அழுவான், செத்துறது இங்க பாருங்க, செத்துறதுக்கு அழுவ சொல்றான், கர்த்தருக்கு சோதனம். நாபால் எடுத்து சோதனம் பண்ண அப்படியே இருக்கலாம், பேசல சொல்றாரு. சொல்லி அதோட நிறுத்திக்கணும். ஒரு இறந்துட்டான்னு சொன்ன உடனே என்ன பண்றான், அபிகாலை விவாகம் பண்ணும்படி ஆள் அனுப்புறான். அப்ப என்ன பண்ணிக்க, முதல்ல என்ன செய்யுது, இது ஒரு நாள் பிளான்லாம் கிடையாது. அபிகாலை பார்க்கும்போது ஒரு பிளான் இருக்குது. தேவனை அழிக்க மனுஷன்டா நோக்கம் சரி கிடையாது. ஆமாம், இன்னமா வேஸ்பட்ட ஆள் அபிகாலை சும்மா சொல்லுங்க. அவளும் பாத்தீங்கன்னா வார்மை சொல்றா, 25 31 வாசி பாருங்க, மனு சாமி 25 31. கர்த்தரின் ஆண்டவரை ராஜாவை மாற்றும் போது
உடனே நினைக்கணும், உடனே நினைக்கணும். நீ வந்த கூட போக மாட்டாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும், நிச்சயமா ராஜாவான்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இஸ்ரவேல்ல சகல ஜனங்கள் இவங்க இருந்தது. சவுலுக்காக இவங்க ராஜா நல்லா தெரியும். சொல்றா நன்மை செய்வார், செய்யும் போது நீ ராஜாவை என்னன்னு அவங்க அப்போ நினைக்கிறேன். அப்போ லோகம் நான் சொல்றேன், யாரும் எப்படி படம் தெரியாது. சில பேசுறதா இருக்கு, யாருமே யாரும் பேசுது. என்ன ஒன்று சொல்லக்கூடாது. ஐயோ இவங்க அனுப்பாகும். அவன் என்ன நோக்கத்தோட உங்க பேசுற தெரியுமா? அவன் என்ன நோக்கத்தோட உங்க பேசுற தெரியுமா? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அவ்வளவா நல்லவங்க இல்ல. வாழ்க்கையில உலகிறால் தான் அப்படிங்கிறாரு. எச்சரிக்கை பாருங்க, ரெண்டு பேரும் தாவில எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கு. அவர் தாவில் அவருக்கு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் என்ன அழகா இதெல்லாம் மறைக்கிறது. ஆண்டவர் கரெக்டே பேசுறாரு. அவன் சொல்லுவான், ஐயோ தாவில எப்படி ஜெயிக்கிறாரு. அந்த எவ்வளவு நமக்கு தெரியுது. ஆமா, எப்படி நமக்கு மயக்கம் உண்டாவதாக. தீய நோக்கம் பாவமா, நோக்கம் சரியா இருக்கணும், பார்வை சரியா இருக்கணும், சிந்த சரியா இருக்கணும். இல்லைன்னா பின்னால பிரச்சனை தான். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த வார்த்தை நோக்கத்தோட சரியான நோக்கத்தோட இருக்க வந்து 16 வாசிக்கிறோம். அவர்களின் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். 1 கொரிந்தியர் 18 அதானா 2 கொரிந்தியர் 18 வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறானோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் பாவம். அல்லேலூயா. நம்ம யாரும் பண்ணலையே. அல்லேலூயா. வேசித்தனம் பாவம். ஓசியா 4 வாசிக்கிறோம். ஓசியா 4 வாசிக்கிறோம். இருதயத்தை மயக்கும். ஒரு முறை ஒரு பாவத்தை போய் விழுந்துச்சுன்னா எத்தனை தீர்மானங்களை வேணாலும் வெளியே ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அந்த விழுந்தது எழுந்து ரொம்ப கஷ்டம். புதிய ஏற்பாடு சட்டப்படி 2 மனைவிகள் இருந்தா வயசுதானோ. யாருக்கு 2 மனைவி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 புருஷன் தான் இருந்தாங்க. இல்ல யாரும் சொல்லுங்க, தப்பா நினைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, வேசித்தனம் செய்கிறவன் பாவம் செய்கிறான். ஆமே, மனைவி வீட்டு வேலை பார்த்தாலும் வேசித்தனம் தான். பார்வையில பார்த்தாலும் வேசித்தனம் தான். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிறவனும் நான் அவரோட தகுதிக்கிறேன் செய்தான். சரி, அல்லேலூயா. திருமணம் ஆகாமல் தவறான உறவுகள் இருந்தாலும் தவறுதான். திருமணம் ஆகிறது விழுந்தவர்கள் அதுவும் வேசித்தனம் தான். ஆமே. அப்போ உலகத்தை அணுகிற தமிழ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தப்பே கிடையாது உலகத்துல. அல்லேலூயா. இது யார் கூட வேணா இருக்கலாம். சமீபத்துல இங்க இந்த பக்கம் மாநில பக்கம் தான் ஒரு பார்த்து நடந்துதான். எல்லாம் புருஷ மனைவி வந்தாலும் அதன் பிறகு எல்லாம் வேற ஒரு மனைவி வந்து வேற புருஷன் அவங்க தனியாக போய் போலீஸ் போய் எல்லாம் சேர்த்து புருஷன் வந்தான். அது ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து உலகத்துல என்ன இல்லை, அது பாவம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் விவாதம் பண்ண விரும்புறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம், இருந்து போயிட்டே இருக்கலாம். நீ வேற என்ன பார்த்து நான் வேற என்ன பார்த்து இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. கல்ச்சர் மாறி போச்சு. ஆனால் அப்புறம் பிள்ளைகளை நமக்காக சரி கிடையாது. அல்லேலூயா. அன்னைக்கும் வேதம் பரிசுத்தத்தை அப்படிதான் வச்சிருக்கு, இன்னைக்கும் வேதம் பரிசுத்தம் அப்படிதான் வச்சிருக்கு. எந்த அளவுக்கு இல்ல, எந்த தள்ளுபடியே கிடையாது. இன்னைக்கு காலம் அப்படி மாறிச்சு. நீ கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பரிசுத்தத்துக்கு கேடா என்ன காரியம் வந்தாலும் அது பாவம் தான். அதனால பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. அப்போ உலகத்தான இந்த தவற சரியா இருக்கலாம், மனசு சரியில்லை, நீங்க இருக்கணும். அசுத்தமான பார்வை சம்பாதம். ஆமே, வீட்டுல குடும்பத்தோட படம்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சில குடும்பங்களை பார்க்கிறவே குடும்பமே பார்க்க சினிமா போட்டு பார்க்கிற சில புது படம் வரக்கூடாது. புது படம் வர இருக்கிறாங்க. நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்ல மாட்டீங்களா? இல்ல, இதெல்லாம் பாவம். என்ன பண்ணனா உங்க வாழ்க்கையில பெரிய பின்னால சம்பளத்தை கொடுக்கணும். பேசல
இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா இந்த பாவங்களுக்கு விலகி என்னடா பாவம் இப்படியாம கர்த்தர் சொன்னா உடனே செய்யும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நீ மேலே வர முடியாது, வர முடியாது, மேலே வரமாட்டாரு. இப்படி இச்சை பாவம் எதை இச்சையாது. மூன்றாவது உதாரணம் பேசி பயிற்சி சரியா இருக்க கஷ்டமா இருக்கணும். தீய லோகம் லோகம் எதிர்பார்ப்பு சரியா இருக்கணும். பேசிதான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து என்ன பண்றாரு, பேர் முதல்ல நம்ம வாய் என்ன பண்றாரு, வரக்கூடாது, பேர் கூட வரக்கூடாது. அவன் வாழ்க்கையில எதுவும் வரக்கூடாது சுத்தமா. ரெண்டாவது இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம், இந்த பாவம் இதெல்லாம் பாவம், பாவத்தின் விளைவை நாம் பார்க்கணும். ஆமே, நீ நிறைய பேர் வந்து பாவத்தின் விளைவு அவங்க அறியாதனால பாவத்துக்கு போறாங்க. நீ நீ எப்போ விதையை போடுற நிச்சயமா முளைக்கும். அது நெல்லை போட்டாலும் சரி, நீ கோதுமை போட்டாலும் சரி, நிச்சயமா என்ன பண்ணும், முளைக்கும். பாவம் ஒரு விதை போல அவன் வாழ்க்கையில் முளைக்கும், அவன் பிள்ளைங்க வாழ்க்கையில் முளைக்கும். வயசுல அது பின்னால முளைக்கும். நீ நினைக்கலாம் இது வரைக்கும் ஒன்னா அவங்க நிச்சயமா முளைக்கும். கேட்கலாம். பாவத்தின் பலன் பண்ணுகிறது. ஆமே, பாவத்தின் விளைவு என்னன்னு சொன்னா அது வந்து மாறாத வெட்டத்தை முதலாவது கொண்டு வரும். என்ன பாவம் வெட்டத்தை கொண்டு வரும். முதலாவது விளைவு நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எந்த ஜனத்துக்கான தேவனா இருந்தவனுக்கும் சரி, தேவன் அறியாதவனும் சரி, படித்தவனும் படிக்காதவனும் அவன் சாதாரணமாக எப்படி பண்றணும், பாவம் வந்தா பின்னால என்ன பண்ணும், வெட்ட வரும். பிசாசு கொண்டு வர பாவத்தை கொண்டு வர லோகமே என்ன பண்ணும், உனக்கு வெட்டத்தை கொண்டு பண்ணணும். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க என்ன நிர்மாணமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆசையில கேட்டாங்க. அவங்க என்ன அது வெட்டம் வந்துச்சு. அல்லேலூயா. வெட்டம் இது அவங்களுக்குள்ள வந்த வெட்டம். ஆனா பாவம் வரும்போது உனக்குள்ள ஒரு வெட்டம், மற்றவர் மூலமா வெட்ட வேண்டியது. அல்லேலூயா. மற்றவர் முன்பாக வெட்கப்பட வேண்டியிருக்கும். அப்போ முதலாவது என்னன்னு சொன்னா பாவம் வெட்கத்தை கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கை எடுக்கல அவங்க அசைவால வந்து எடுத்துட்டான். அதன் பிறகு அவன் குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து முதல் குழந்தைக்கு அடிச்சு எடுத்து போச்சு. இரண்டாவது குழந்தை சாவகன். அதன் பிறகு பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்கிட்ட அவங்களமாய் அந்த சாவகனுடைய அன்பாதான் சொல்லிக்கலாம். தாவீதை கர்த்தர் போய் அவன் செய்யறதை கர்த்தர் சாட சொன்னாரு. ஏற்கனவே நான் தான் சொன்னார், நீ அந்த ரகத்துல செஞ்சா நான் பண்றேன், வெளியே செய்வேன், எல்லாரும் கண்ணில் முன்பாக இதை கொண்டு வரும் அப்படின்னாரு. நீ நினைக்க கூடாது கர்த்தர் ரொம்ப நேசிக்கிற அன்பானவராக எல்லாத்தையும் மாத்துவாருன்னு. மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. இன்னும் யாரும் மறக்க மாட்டாங்க. ரொம்ப நேசிக்கிற ஆளுங்க போகும்போது கர்த்தர் மறக்க மாட்டாரு. அது நிச்சயமா கொண்டு வருவாங்க. என்ன செய்யறாங்க, சொந்த குமாரன் அப்சலோம் யோசிச்சு பாருங்க. தாவீதை மறுமனை இடத்துல பிரவேசிக்கிறான். அதுவும் ஒப்பரையினால கூட இருந்த போட்டு எல்லா இசையுடைய கண்களுக்கு முன்பாக பிரவேசிக்கிறான். எத்தனை பெரிய வெட்கம். ஒரு பிள்ளை வந்து தனக்கு ரோமா எழுப்பி இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யும் போது அது எவ்வளவு பெரிய வெட்டத்தை கொண்டு பாடிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வெட்டத்தை வந்து பாடியிருக்கோம். அப்ப பாவம் என்ன செய்யணும்னு சொன்னா அது வெட்டத்தை கொண்டு வரும். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நிச்சயமா வெட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். எனக்கு தெரியும் ஒரு பழைய விசுவாசி கையில ஒரு சபை பழைய விசுவாசி பேர் அடிக்கப்பட்டிருந்தோம். அவன் வந்து என்ன பண்ணாங்க, திருவிருந்து எடுத்துட்டு வேறொரு பெண்ணோட வந்து ஒரு லாஜை தங்கியிருக்காரு. என்ன அது தெரியுங்களா, அந்த ரூம்ல அவர் இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த கூட போனவங்க வேறு யாரும் தெரியல, அந்த எஸ்டி வாய்ஸ் போயிடுச்சு. இவரை போய் என்ன பண்ணாங்க, பத்திரிக்கார போய் அவர் இருந்த நிலையில ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டாங்க, ஒரு பேப்பருக்குள்ள போட்டான். ரெண்டாவது அவர் எல்லாம் தெரிஞ்சால், எல்லாருக்கும் தெரிஞ்சால், சபையில தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தை எவ்வளவு வைக்கும் அந்த மனுஷனுக்கு கூட என்ன இருக்கும், அகது போயிருக்க மாட்டேன். நிச்சயமா எத்தனை பேர் வைக்கும். அவங்க விசுவாசம் பார்த்துக்கிட்டு நினைக்காதீங்க, பாவம் இலவசமா நினைக்காதீங்க. பல விசுவாசம் வச்சிருக்கான், வெட்கப்படுத்தபடியா வச்சிருக்கிற டிராப் மாதிரி வச்சிருக்காரு. நீ அதை விழுந்து போறேன்னா நீ வெட்கப்பட வேண்டியிருக்கும். அது வந்து
மாறாத வெட்டத்தை. இது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எப்படி அழிக்க முடியாது? அந்த வெட்டம் என்ன போமா? எத்தனைதான் குடும்பத்தார் எவ்வளவு சொல்லி இப்படிலாம் ஊழியரா செஞ்ச சபையில வந்து ரொம்ப முதன்மையா இருப்பார், முதல்ல இருப்பார், திருவதெல்லாம் இருப்பார், எல்லாம் இருந்தான் புரிய இருந்து கடைசியில விசுவாசத்தில் எடுக்கப்பட்டுவான். பாவத்தின் பலன் என்னன்னு சொன்னா விளைவு வெட்கம். இரண்டாவது பாவத்தின் விளைவு என்னன்னா கொடிய வியாதி. பாவம் சும்மா போவாது, பாவம் அதெல்லாம் முடியாது. அது என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? நிச்சயமா வியாதியை கொண்டு வரும். 107 சங்கீதம் 17 வசனம். 107 சங்கீதம் 17 வசனம். நீர்கோடு தன் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். எல்லா வியாதியும் இல்ல, ஆனா ஒரு சில வியாதிகள் என்ன சொல்ல போனா கொடிய வியாதிகள், கொடிய பாவங்கள் நாங்கள். அதாவது சாதாரண வியாதி இருக்குது, கொடிய வியாதிகள் வருமானால் நிச்சயமாய் சொல்றேன் இல்லாத பாவம். அதாவது பாவம். அப்போ இந்த அக்கிரமம் இல்லாத பாதக மார்க்கத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வாழ்க்கையில பாவங்கள் இருக்குமானால் நீங்க சொல்லலாம், நான் செய்த பாவம் யாருக்கும் தீமை இல்லை, நான் செய்த பாவம்னால யாருக்கும் எந்த ஒரு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆத்மாவுக்கு அது நஷ்டமா இருக்குமானால் நிச்சயமா பாவம் ஆத்மாவுக்கு நஷ்டம். நீ செய்த பாவம் வியாதி வந்துடும். நல்ல நீ எந்த பாவம் செய்தால் ஒரு வியாதி நிச்சயமா வரும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். 5 யோவான் 5:14 வாசிக்கிறோம். தேவாலயத்தில் கண்டு அதிக கேடான தொன்று உனக்கு வராதபடி இனி 38 வருஷமா இருந்த வியாதியா இருக்கிறான். 8 வருஷம் இருக்கான்னு தெரியல, வியாதி 38 வருஷம். யோசிப்பாங்க, 38 வருஷம் ஒரு வியாதியா இருக்க எப்படி இருக்கும் பாருங்க. 38 வருஷம் வியாதியா இருக்கிற ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். சொல்றாரு, அவங்க 2 பார்த்து சொல்றாரு, அதிக கேட்டாருக்கு வர முடியும், இனி பாவம் செய்யாது. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறார்? பாவம் செஞ்சிருக்கிறார். அதிகமான கேடு 38 வருஷம் வியாதி காரணம் என்ன தெரியுமா? உன் பாவம். ஆனா இது மாதிரி திரும்ப வராம என்ன பண்ணிடாத, பாவம் செய்யாது. அப்போ பாவம் என்ன கொண்டு வரும் சொன்னா வியாதியை கொண்டு வரும், வியாதி கொண்டு வரும். நிறைய வேளையில அநேக பாவத்திற்கு இதான் காரியம். அந்த திருவத்துல பங்கு பெறாங்க, அது ஒரே ரேஞ்சரன் ஒன்றுமே கிடையாது. பாவத்தோட வந்து திருவத்துல பங்கு பெறுவீங்கன்னா அதன் பிறகு அந்த பாவத்தை பண்ணி மாட்டாங்க. அசல் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான் எது வரைக்கும் அப்படி வருகை வரைக்கும் குற்றமுள்ளவனாய். அதனால அவன் சொல்றாரு, தன்னை தானே சோதிக்கிறது இந்த பாத்திரத்துல பண்ணுவாங்க. ஆமா, பானவன கிடக்கும் சோதிக்க அறியணும் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி வருவாங்க. ஒண்ணுமே ஜெபம் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும், ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது, அழகா ஒரு வாங்கி போட்டுவாங்க. எவ்வளவு பெரிய பாவம் அது, எவ்வளவு காலுக்கு தெரியாம, அது ஒண்ணு தெரியாம அந்த பங்கு தருவீங்க. திருவிழா ரொம்ப கேன்சல் ஆயிருங்க. திருவிழா பங்கு தருவதால போல சொல்றாரு. 11 அதிகாரம் 1:30 நீங்க வாசி பாருங்க. 1:30 இதே நிமித்தம் அநேக பலவீனம் நம்மளோட திருவிழா வந்து கத்தவங்களை பலப்படுத்துகிறார். நல்ல கவனி, உங்களுக்கு பலன் உண்டாகுது. பலவீனம் நீங்கள் அதே வேலையில நீ தகுதி இல்லாம பாவத்தில் பார்த்துக்கிறவங்க நீ பலவீனப்படுகிற அவனை பலவீனப்படுத்துவார்கள். இது வந்து பலவீனம் கொடுக்கும். அதே வேலை தகுதி இல்லாவிட்டால் நீ பலவீனதான் மாறி போயிடுவேன், பலமெல்லாம் போயிடும். அடுத்து அநேகர் வியாதி வந்து பாருங்க, அநேகர் பலவீனம் வியாதிலோகமாய் உங்களுக்கு திருவிழந்த கட்ட வருஷத்துக்கு நீ சுகமா இருக்கணும்னு சொல்லி, நீ ஆசுகமா இருக்கணும்னு சொல்லி, நீ செழிப்பா இருக்கணும்னு சொல்லி, ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில வியாதிக்கும் பலவீனத்துக்கும் காரணம் திருவிழந்து தகுதி இல்லாம ஒரு மணி நேரம் கூட தெரிவிக்காம எத்தனை பேர் இருந்து. ஒரு நாள் ஒரு சர்வீஸ் நான் கை கொடுக்க சொன்னேன். எத்தனை பேர் கவனம் ஒரு யாரும் கொடுக்கல. நீங்க அப்படி பங்கு பெறுவீங்கன்னா நான் சொல்றேன், இந்த வருஷம் சொல்லிக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு திருவிழத்தை எச்சரிக்கையா இருக்காங்க. பங்கு பெறும்போது பயபக்தியோட பங்கு பெறுங்க.
அவரை மரணத்தை நினைவு கூர்ந்து செய்றீங்க. இயேசுடைய சரீரத்தை உங்க கையில வாங்குறீங்க, இயேசுடைய ரத்தத்தை உங்க கையில வாங்குறீங்க. எப்படி வாங்கணும்? எவ்வளவு ஒரு தைரியம், துணிகரம். பாவத்தோடு நீ பங்கு பெறுவாயானால் என்ன தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை காலிட்டு மிதித்து என்ன பண்ற? அவமானப்படுத்துற. அவன் கதை சும்மா இருப்பாரா? அவன் கதை ஆசிரியர் ஏன் ஆசிரியர் பாட கொடுங்க? ஓ நிமித்தம் குடும்பத்தை கதை ஆசிரியரிக்க மாட்டார். அப்புறம் வாசல் சொல்லுது, செத்த ஈக்க கைலக்காரை பரிமளத்தை நாளை பெற்று போக பண்ணாமல் ஞானத்துல கணத்துல பேர் பெருமை சொற்பமாதீனம். கொஞ்சம் விட்டாவது, கொஞ்சம் விட்டு கொடுக்குற காரியம் என்ன பண்ணுவோம்? நாளை கெட்டு போக கெட்டு போகும். ஒருத்தர் மேல உன் குடும்பம் ஆசிரியப்பட முடியாது. ஒருத்தருடைய வருஷம் குடும்பத்துக்கு கத்த ஆசிரியக்க மாட்டார். மற்றொடைய ஆசிரியம் நடைபெறும். திருமணத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருமணத்தை எடுக்கிறதுனால வந்து எதுவும் வராது, பாவத்தோடு எடுக்கிறதுனால வரும். அல்லேலூயா. திருமணத்தை எடுக்கும்போது நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் தகுதி இல்லாமல் பங்கு பெறும்போது வாழ்க்கையில் வியாதிகள் வரும். ஒவ்வொரு முறை திருமணம் வரும்போது எப்பவுமே கஷ்டமா இருக்கும், அதுதான் விஷயம். ஆனா திருமணத்தை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா பரிசு பாவ வாழ்க்கை நிச்சயத்தோடு நீங்க வரணும். அதுல கஷ்டப்பட்டு இருக்கிற தெரிஞ்ச சிறுகளை வரணும். சும்மா ஏதோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனாவது பயப்படாதவராக. மூன்றாவது, இந்த பாவத்தின் விளைவுகள் சொன்னா நீங்காத துக்கம். அந்த பாவம் உங்களுக்கு வெட்டத்தை கொண்டு வரும், மாறாத வெட்டத்தை கொண்டு வரும், கொடிய வியாதியை கொண்டு வரும். மூன்றாவது நீங்காத துக்கம். துக்கம் நீங்கவே நீங்காது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். 38:18. நான் உனக்கு வருமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், உன்னுடைய முத்திரை மோதிரமும் உன்னுடைய ஆரமும் உன்னுடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றால், அவன் அவைகளை அவனுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவனாலே கர்ப்பவதியாகி தெரியும். யூதாவின் கர்ப்பங்கள் சாம யூதாவால் கர்ப்பவதியாகி மாமனாரால் கர்ப்பவதியாகி கொடுங்க. அவன் தெரியாம தான் என்ன பண்றான், அவன் யாரும் தெரியல. ஆனாலும் அவன் அந்த காரியத்தை செய்தபடினால அவன் 2 குழந்தை பிறகு பாரிஸ் சேரான் 2 பேர் பிறக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, யூதருடைய பிள்ளைங்க தான், மறுமொழி பெற்ற பிள்ளைங்க தான். ஆனால் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அவன் சந்தோஷமா கொண்டிருப்பான். நீங்க நினைக்கிறீங்க? மகனுடைய மனைவி மூணாவது ஒரு பையன் நல்ல ஒரு மகனுடைய மனைவி, ஒரு மருமகள், அவன் தான் பிள்ளை பெற்ற பிள்ளையை அவன் பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பானா, அவன் துக்கப்பட்டு உண்மை. அவன் சந்தோஷமா அந்த பிள்ளைகளை கொண்டிருக்க முடியாது. ஒரு சாதாரண தகப்பன் பிள்ளைகளை பெற்ற எப்படி கொண்டிருக்க முடியாது. அப்போ நீங்க அந்த பாவத்தின் விளைவு என்னன்னா நீங்காத துக்கத்தை கொண்டு வருவோம். சில பாவங்கள் உங்க வாழ்க்கையில முடிஞ்சாது, வாழ்க்கை கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணோம், துக்கத்தை கொண்டு வரும். என்ன பண்ணாலும் பாருங்க, என்ன பண்ண மாற்ற முடியாது. அப்போ அதுதான் சொல்றேன், இந்த பாவத்தின் விளைவு ரொம்ப கொடியா இருக்கும், ரொம்ப கேம்பா இருக்கணும். வருஷமா எவ்வளவு வருஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க வருஷமா இருக்கணும். நான்காவது, இந்த பாவத்தின் முடிவு பரிதாபமான முடிவு கொண்டு வரும். நல்ல பாவம் செய்கிற மனுஷன் அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கவே இருக்காது. அவன் வாழ்க்கை சமாதானத்தோடு முடிக்கவே முடியாது. பாவம் இருக்கிற மனுஷன் முடிவு அது பரிதாபமான முடிவா இருக்கும். நீங்க சிம்சனுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, அவன் வாழ்க்கையில பாவம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, பாவம் இருக்குது, கடைசி வரைக்கும் என்ன தெரியல, மனம் திரும்பவே. ஏதோ ஒரு பக்கம் போனான், அங்க பெண்ணை பார்த்தா, அது மேரேஜ் முடிஞ்சு செட் ஆகல, என்ன பண்ணிருக்கான், வெளியே வந்துருக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்தாங்க, கண்டிப்பா பார்த்தா, அது ரெண்டு பக்கம் பேசிகளை பார்க்க ஆரம்பிச்சான். அபிஷேகம் பெற்றவன் ஒரு நசரேயன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சோரை காத்தைகளை வந்து அவர்கிட்ட அப்புறம் தெரியலாகிட்ட அடுத்தது ஒரு வேசி, எல்லாமே வேசிகள் தான். அவன் நல்லா ஆட்கள் பிடிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை.
அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதாபமா போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சில காரியங்கள் வாழ்க்கையில தவறுதலா என்ன பண்ணிருக்கலாம், தவறுதலா சில காரியங்கள் வாழ்க்கை வந்திருக்கலாம். ஆனா உடனே வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும், பிரயாசம். அல்லேலூயா. உடனே அதுக்கு வெளியே வர பிரயாசம் பண்ணோம். நீ அதையே நிலைத்திருப்பாய் ஆனால் முடிவு வந்து மோசமான நிலையில இருக்கும். அல்லேலூயா. பரிதாபமான முடிவா இருக்கும். ஒரு பாவத்துல இருந்து அவன் வெளியே வராவிட்டால், வெளியே வர விருப்பம் கர்த்தர் உதவி செய்யவே முடியாது. அதான் சொல்லு, குமாரனை விடுதலை மையம் விடுதலை ஆண்டு விடுவிக்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு வெளியே வரணும் ஒரு சிந்த வரலன்னா தேவன் விடுவிக்க முடியாது. சில சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் கர்த்தர் சரி பண்ணிடுவாரு, கர்த்தர் விடுவின்னு சொல்றாரு. உனக்குள்ள அந்த ஆசை இல்லாவிட்டால் கர்த்தர் வெளியே மட்டும் வர மாட்டாரு. நான் நியாயபதி புத்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பீங்கன்னா 26 வருஷம் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவரை அறிந்து கொண்டு ராமுழுவதும் விடியற்கால மட்டும் அவரை நெற்றியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும்போது அவரை போக விட்டார்கள். தீர்மானத்திற்கு முன்னே அந்த இஸ்திரி வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தார். சம்பவம் நீங்க எல்லாம் வாசிப்பீங்க. ஆமா, எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? வாசு கை தூங்க, நல்ல தூங்க. பைபிள் ஒரு முறையாவது வாசிச்சேன், கை தூங்க. முழுக்க ஒரு முறை வாசிச்சேன். இருக்க இந்த வருஷமா முடியும். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேலை முடியும். ஆமா சொல்லுங்க. ஆமா, அப்படி இல்லை நம்மள கூட பக்க வைக்கிறதால் கேவலமான யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. ஜீவனுள்ள வார்த்தை கையில தந்துருக்காரு. இது தினம் எடுக்கலன்னு சொன்னா வாழ்க்கை ஆவிக்கு வாழ்க்கை மறித்த நிலையில இருக்கும். ஆமே தேவை. இந்த வாசிக்கிறோம் லேவியன் இவன் வந்து தன்னுடைய மறுமனையாட்டி என்ன பண்றான், அவன் அப்படி நினைக்கிறேன். அவன் வந்து விபச்சாரம் பண்ணான், அவன் தெரியாம பண்ணா, கண்டுபிடிச்சான். இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. இப்ப போய் மாமனார் கூப்பிட்டு போகிறான். போகும்போது மாமனார் சொல்ல இருக்கிற ஒரு 3 நாள் தாங்க வச்சுட்டாரு. திருவாரூர் கொண்டு வருகிற வேலையில அவங்க கிரியா வர வராங்க. வந்தபோது அவன் வேலைக்காரன் சொல்றான், பக்கத்துல வச்சுட்டு போறாங்க. அவன் சொல்ற இல்ல நம்ம தானே இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறது அங்க போவோம். அங்க பார்த்து அங்க போன பாத்தீங்கன்னா அந்த எனிமி குதிரை அவ்வளவு கேவலமான என்ன பண்றாங்கன்னா அவளை பிடிச்சி அவளை லட்சியாய் நடத்தி அவளை அவமானப்படுத்தி கட்ட செத்து போயிட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவன் வந்தது தேவன் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்தான். ரெண்டாவது இவன் யாரா லேவியன், ஊழியம் செய்கிறவன் லேவியன். இவனுக்கு ஏன் கத்தரத்தை அனுமதிச்சா யோசிச்சு பார்த்தேன் நானு. நிச்சயமாய் அவன் மனம் திருப்பி இருப்பாதானால் கதை பாருங்க. நான் வந்து கூப்பிட்ட உடனே ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், திரும்ப அந்த பார்க்கலாம், திரும்ப அவங்க பேசலாம், ஒரு சின்ன அவளுக்கு இருந்திருக்கலாம், ஒரு ஞானம் இருந்திருக்கலாம். போற வழியில பாத்தீங்கன்னா வாழ்க்கை முடிச்சு. இன்னும் சொல்ல போனா அவ எதுல அடிமையா இருந்தாலும் அதிலேயே மறைத்து போனாள். அல்லேலூயா. அவ எந்த நாட்டில் அடிமையா இருந்தாலும் அதே மறைத்து போனாள். வேற ஒன்றும் மாணவர்கள் வரல. நான் எதுல அடிமையா இருக்கு அதுதான் முடிவு. நீ எந்த பாவத்தில் இருக்கு அந்த பாவம் தான் முடிவை கொண்டு வரும். வாழ்க்கை முடிவு அதுதான் இருக்கும், எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இது என்ன செய்யும் சொன்னா பரிதாபமான முடிவை கொண்டு வரும். பாவத்தின் விளைவு பரிதாபமான முடிவை கொண்டு வரும். முடிவு நல்லா இருக்கு. ஆமென். இந்த பூமியில வாழும் போதும் நம்ம கண்ணை கொடுப்போம், முடிவு நல்லா இருக்கணும். நம்ம கண்ணை பண்ண சொல்றோம், அழுக்கு போக சொல்லணும். அல்லேலூயா. நம்ம பத்தி மகவன்னு சொல்லணும். ஒரு முடிவு சரியா இருக்கணும். இந்த பாவத்தின் விளைவு பரிதாபமான முடிவு. கடைசியா பார்க்கிறோம், இந்த பாவத்தின் விளைவு என்னன்னா நித்திய அழிவு. ஏசாயா 33:14 வாசி, எந்த வாசி? சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். ஆதரவு எங்க இருக்கிறாங்க? சீயோன் என்பது தேவ சமூகங்க, அவரை பிரசன்னங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் காண்பி. சீயோனில் உள்ள பாவிகள், சீயோன்ல யார் இருக்கிறது? பாவிகள் இருந்தாங்க. நான் சொல்ல சபைக்கு வர எல்லாரும் பரிசுத்தவான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இல்ல, பாவத்தோட வரிகள் உண்டு, அறுபதான காற்றோட வரிகள் உண்டு, தகுதியில்லா வரிகள் உண்டு. வசனம் சொல்லுகிறது, முதலாவது நியாயத்துக்கு பேச தெரியுமா?
தேவனுடைய வீட்டுல வராங்க, வெளியே கிடையாது. நியாயத்துக்கு ஆண்டவர் வெளியே புறதாக்கு நியாயத்துக்கு கொண்டு வரது ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு ஏகிட்டே தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். இங்கதான் ஸ்டார்டிங். தேவனுடைய சபையில தான் நியாயத்துக்கு தோன்றது. சபைக்குள்ள யார் இருக்குன்னா ஆவிகள் இருக்கிறார். ஹalleluya. பாவத்துல இருந்து வெளியே வர பிரயாசம் பண்ணணும். நீ சீயோனுக்குள்ள இருக்கலாம், தேவ சமூகத்துல இருக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம். நான் வெளியே வராவிட்டா நித்திய அழிவுக்கு நீ தவிர முடியாது. ஆமென். ஏசு கூட என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. ஏன் வசனம் சொல்லுது, பாதாளத்துக்கு திரும்ப ஏறி என்ன சொல்லுது, வருகிறது இல்ல. பாதாளத்துக்கு திரும்ப ஏறி நரகத்துக்கு போயிட்டு அவங்க ஏறி வரதை திரும்புவாங்க. ஏன் ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு, ஏன் ஒரு வார்த்தை சொல்லி கூடாது, நீ நரகத்துக்கு போனது பரவாயில்ல, நரகத்தை தூக்கிடுறேன், அங்கே எனக்கு காமிக்கிறேன். இறக்கமோ திரும்ப எங்கன்னா இங்கதான் நீ உயிரோடு இருக்கிறவர், அது வரதான் உனக்கு இறக்கம். சீவன் போயிட்ட பிறகு என்ன இல்ல, உனக்கு யாரும் காமிக்க முடியல. நரகத்துக்கு போயிட்டு யாரும் காமிக்க முடியாது. ஏன் யாரும் காமிக்க மாட்டா தெரியுமா? நீ அங்க ஒரு ரகமா இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும், நரகம் எவ்வளவு தெரியும், அது வேற எல்லாம் ஆண்டவர் விஷயம் தெரியாது. ஏன் அந்த கடினமா இருக்கிறாருன்னா, ஒன்ன தூக்குனா பிசாசு கேட்பான், என்னைய தூக்கு. அவன் அவன் நீதி உள்ளவர். அவனை எதுக்காக ஆண்டு தள்ளுற, எது தள்ளுற சொல்லுங்களேன். பாவத்தை தான் தள்ளுற. உடனே என்ன எது தள்ளுவார், நரகத்தை எது தள்ளுவார், பாவத்தை விடுவான். அப்போ ஒன்ன தூக்குற அவன் சொல்லுவான், என்ன இறக்குறாரு, அவன் பாவத்தை அவன் தூக்குற, என்ன நரகத்துல நம்ம என்னைய தூக்கி விடலன்னு சொல்லுவான். அதனால உன்னை தூக்க முடியாது. நீ சில நினைக்கிறாங்க ஆண்டவர் நரகத்துல தள்ள மாட்டாரு, அப்படி எவ்வளவு நாள் நரகத்துல கஷ்டப்பட நிச்சயமா ஆண்டவர் இறக்கம் செய்வார். நரகத்துல இறக்கம் கிடையவே கிடையாது. நரகத்துல இறக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் இறக்கமே காமிக்க முடியாது, காமிக்க நினைச்சா முடியாது. அப்ப அவருடைய முடிவு நித்திய அக்கினியில தான் அவங்க முடிவு. பாவத்தின் விளைவு நித்திய அக்கினி. அப்போ இன்னைக்கு வெளியே வரலன்னா செய்தி யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு எச்சரிப்பை காண்பிக்கிறது. இந்த செய்தி ஒரு எச்சரிப்பை காண்பிக்கிறது. நீ மணந்ததுன்னா என்ன பண்ணணும், நீ மணந்து இதுதானே நாளை பாத்துக்கிறேன். நீங்க ஒரே ஒரு காரியம் விசாஸ் சொல்லும், அவ்வளவுதான். என்ன ஆட்டோ பண்ணிச்சார், ஒரு முறை பண்ணி கண்டிப்பா பண்ணிச்சிட, என்னவா பண்ணிக்கல ஆட்டோ பண்றேன் பண்ணிக்கலாம். நிலையாத நேரத்துல நேராத நேரத்தில் தேவை சந்திக்க சொல்ல வந்தோம். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். பாவத்தின் முடிவு பலன் என்ன சொன்னா நித்திய அழிவு. 5 காரியம் சொன்னேன். பாவத்தின் விளைவு என்ன, மாறாத வெட்கம். நான் சொல்றேன், நீ நோட்ஸ்ல எடுக்கணும், நீ நோட்ஸ் எடுத்து பாட கேட்டு வாங்க, வீட்டுக்கு போய் பாருங்க. இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன், நான் தரமா சொல்றேன். 90ல கொடுத்த மெசேஜ் 92ல கொடுத்த மெசேஜ் இன்னைக்கு நான் அடிச்சு பாக்குறேன், பார்த்து பேசுறேன். ஏன் நான் கொடுத்த மெசேஜ் போமா, அது எனக்கே உயிர்ப்பிக்கும் சில வேலை. நான் கொடுத்த செய்தி எனக்கே உயிர்ப்பிச்சே இருக்கும் சில வேலை, என்ன உயிர்ப்பிக்கும். செய்தியில நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நம்மளை பார்த்தேன் சும்மா ஏதோ நான் பேசுறேன் உங்ககிட்ட, ஏதோ தவறு சொல்லுவேன். கத்தர் உங்களுக்காக கொடுக்குற வார்த்தை நோட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன பேசுறது உங்களுக்கு தெரியும். நீங்க நோட் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ பாவத்தின் விளைவு மாறாத வெட்கம், பாவத்தினுடைய கொடிய வியாதி, பாவத்தினுடைய நீங்காத துக்கம், பாவத்தினுடைய பரிதாபமான முடிவு, பாவத்தினுடைய நித்தியமான அழிவு. 3வது ஒரு காரியம் சொல்லிக்கிறேன். நீ எப்படி பாவத்தை மேற்கொள்ளலாம், பார்த்த எதெல்லாம் பாவம் ஏமா பிரதானமா நம்ம வாழ்க்கையில வந்து இதெல்லாம் பார்ப்போம். 2வது அதன் விளைவு என்ன பார்ப்போம். 3வது இதை எப்படி மேற்கொள்வது, எப்படி மேற்கொள்ள முடியும். நான் சொல்ல உங்க செல்ஃப் கண்ட்ரோலோ இல்ல ஒரு தீர்மானங்களை நீங்க என்ன முடியாது, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீங்க கட்டுக்கு எவ்வளவுதான் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு நாள் சொல்றீங்க. ஆனா அதுக்கு நிறைய காரணம் வச்சிருக்காரு. ஒரு 4 காரணத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாவம் நிவர்த்தியாகும். பாவத்திலிருந்து மன்னிப்போம், பாவத்திலிருந்து விடுதலையும் எப்படி கிடைக்கும். அதாவது திரும்ப நீ கத்தரை திரும்ப நீங்க சார்ந்து கொள்வீங்கன்னால் என்ன பண்ணலாம், பாவத்தை மேற்கொள்ளலாம். உங்க செய்ய வரல நீங்க என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. திருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். திருபை அதுதான் ஆண்டு சொல்ற காலையில வந்து உட்காரு
கிருபை வாங்கிக்க. நீங்க என்ன சும்மா வந்து ஆண்டவர்களை கொடுங்க, உங்களுக்கு ஆண்டுடைய உதவியை வாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உனக்கு கிருபையை தந்து பலப்படுத்த ஆண்டவர் காலையில உட்காருன்னு சொல்றாரு. நீங்க அது புரியாம என்ன பண்றோம்? அந்த 4 நேரத்தை விட்டுறோம், தூங்குறோம். நாளைனா நம்ம ரொம்ப டயர்டு, வேலை நாளைனா டயர்டு வருது சொல்லுவேன். கிருபையில இழந்து போகுது. கிருபை இல்லாம எவ்வளவு பண்ண முடியாது. பவுல் சொல்றாரு, மாம்சத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் உயர்த்தாதபடி மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு முள் இருக்குது. தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் ஒரு முள் இருக்குது. அந்த முள்ள வந்து கத்த சாகர வரைக்கும் எடுக்கவே மாட்டார். அந்த முள்ள எல்லாத்தையும் எடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த முள்ள எடுக்கிறத நீ உன்னை உயர்த்துவேன். அந்த முள்ள எடுத்து ஞாபகமா போயிடுவேன். அந்த முள் இருந்தா கொஞ்சமாக நகரம் பிடிப்பேன். அந்த முள் உனக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த முள்ள மேற்கொள்ளுக்கு கத்த என்ன தராருன்னா, ஆண்டவரே கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே கலன் ஓரமா விடும். அந்த முள்ளு உங்களை மேற்கொள்றாரு. அந்த முள் இருக்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த முள்ள நீ என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம். அதனால அந்த வார்த்தை கொடுக்க அந்த முள் உங்களை வந்து என்ன பண்ண அடுத்த முடியாது. நீ கிருபை எவ்வளவு பெற்று கொள்றியோ அந்த முள்ள நீ மேற்கொள்ள முடியும். அதுக்காக தான் கத்துற காலையில வந்து என்ன பண்றாரு? காலை தோறும் கிருபைகள் புரித நேற்று கொடுத்த கிருபையை நீ தர மாட்டார். முதலாவது கொடுத்த கிருபையை நீ தர மாட்டார். போன மாசம் பெற்ற கிருபையை நீ தர மாட்டார். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹalleluya. இனி என்னென்ன காரியத்தை ஃபேஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும். உட்கார்ந்தா கிருபை எல்லாம் எனக்கு தருவார். அந்த முடிக்க செய்யுமா? ஹalleluya. கிருபை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கிருபையை முதலாவது நீ பெற்று கொள்ளணும். இரண்டாவது என்ன? சத்தியம். ஆமென். சத்தியத்தை கிருபையினால் சத்தியத்தினால் சத்தியம். நம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தை தினமும் வாசிங்க. அந்த வார்த்தை நீங்க வாசிங்க. சொல்லுவேன், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8:32. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் 32. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் இல்ல, வசனத்தை வாசிக்கிறதுல அறியணும். ஆமாம், நிறைய பேர் வாசிக்கணும். இதை அறியணும். உட்கார்ந்து இதை ஆராயும். இதை ஆராய்ச்சிங்கன்னா என்ன பண்ணுன்னா, இது உங்களை குணசாலியை மாற்றணும், உங்க வாழ்க்கையை மாற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள ஒரு சீமானை கொண்டு வரும். எந்த பதிலை மறித்து இருந்தால் இந்த வசனம் என்ன பண்ணுவோம்? உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சோம். இந்த சத்தியம் தான் என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்களை என்ன செய்யும்? பாவத்தை மேற்கொள்ள வழி. சரியான ஜெப ஜீவியமோ வேத வாசிப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்க மாட்டால் அவன் பாவத்தில் வளர்த்தே முடியாது. அவன் நிச்சயம் வெளியே வந்துடும். ஆமே, அந்த வேத வாசிப்போம் ஜெபமோ இருக்குமானால் நிச்சயமா எப்படிப்பட்ட பாவத்தை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல, விசுவாசம் தெரியும். நீ ஜெபிச்சு வேலை வாச எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுனால போகிறேன்னு தெரியும். அதனாலதான் விசுவாசம் விட மாட்டான், ஜெபி விட மாட்டான், வேலை வாசி விட மாட்டான். அவனை பிஸியாவே வச்சிருக்கான். இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இப்போ ஜாப் பண்றேன், அவன் பண்ணிக்கணும், இப்போ போய் வாசிக்க, அப்ப வாசிக்கணும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கு. அப்ப என்ன வந்தாலும் சரி, உட்கார், ஜெப நேரத்தில் உட்கார், ஜெப நேரத்தில் உட்கார். அது ஒரு நேரத்தை வை. அது ஸ்கிப் பண்ணவே பண்ணக்கூடாது. வேலை வாசிக்க தீர்மானம் பண்ணு. என்ன வந்தாலும் வாசிக்க சேர்த்து வாசிக்க. ஆமாம், அவன் சொல்லுங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிட்டு பரவாயில்ல. ஸ்கிப் பண்ண சேர்த்து அந்த மாதிரி பாருங்க, அப்படி தேடும். தேவையா நாமக்கு பாய்ந்து உண்டாவதாக. நிச்சயமாய் என்ன பண்ண முடியாது. நீ அதை தொடர்ந்து ஜெபம் வேலை வாசிக்க இருக்குமானால் வாழ்க்கை நிச்சயமாய் பரிசுத்தவான் வாழ்க்கை வந்து ரெண்டும் இல்லாம பரிசுத்தவான் மாற முடியாது. ஹல்லேலூயா. நீ பைபிள் எடுக்கணும்னா விசுவாசத்துல கையில விட்டுறான். நாலு ஒன்று வந்து ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பாருங்க, ஒரு மெசேஜ் வந்து நீ அந்த மெசேஜை மாத்திரம் பார்த்துட்டு கட்சியில் அது 1 மணி நேரம் போகும். எல்லா மெசேஜும் பார்க்க வேண்டியது தொடவே தொடர். ஹல்லேலூயா. ஜெபத்துல உட்கார்ந்து செல்ல தூக்கி அப்படி அடிச்சிடு. ஆமே, என்ன வந்தாலும் தொடாது. வேத வாசிக்க உட்கார்ந்து செல்ல தொடாது. ஆமே, அவன் சொல்ல மாட்டேன் தீர்மானத்தோடு இருக்கிறீங்க. இருந்து பாரு, பறக்கும் செல்லோட உட்கார்ந்தான். எப்போ ஆகுது? எவ்வளவு சரி நீ செல்லு, நீ செல் வந்து ஜீவனா பதிச்சு யூஸ் பண்ணி வாங்க சொல்லல, அது அடிமையாயிடும். அது மாதிரி நன்மை பண்ணக்கூடாது. தூக்கி போட்டு போறது தைரியம் வெள்ளங்க. இதோட ஆபத்து மயமாட்டாவதாக. ஒரு கிருபை முதலாவது, இரண்டாவது சத்தியம், அப்படி வார்த்தை.
மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசி வாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், நீ பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஏசாயா 6:7 அதனால் என் வாயை தொட்டு இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். வாசிக்கிறோம். ஏசாயா கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்தமான ஒரு மனுஷன் சொல்லுகிறார். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒரு அக்கினியை துரண்டு எடுத்து என்ன பண்றாரு, வாயில வைக்கிறார். அந்த அக்கினை வாயை தொட்டதுனால அந்த முழு சைரமாயினாச்சான், பரிசுத்தமாயிட்டு சொல்லப்படுது. அப்போ நீ பரிசுத்தமா நீ பாவத்தை மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய அக்கினி நம்மள இறங்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி இறங்கணும், அந்த அக்கினி தொடரும். பேட்டின்படியே ஆண்டவரே ஏசாயா தொடர்ந்து போற ஒரு அக்கினி எடுத்துக்கொண்டு வந்து வாயில வைத்து சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அசர் சொல்லுகிறேன், தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்படியே சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு அக்கினி மூலணும். கரிகிற மாதிரி உட்கார்ந்து கரிகிற மாதிரி எடுத்து போகக்கூடாது. உட்கார்ந்த பிறகு ஒரு அனல் போவேன், அந்த அனல் உட்காரணும், ஒரு அக்கினி மூலணும். அதான் அனலா மாறிட்டீங்க என்ன பண்ணலாம் மேற்கொள்ள. ஆமாம், பாருங்க, ஒரு சூடா இருக்கிற எந்த பொருட்கள் மேலையும் ஏதோ அது உட்காரு. ஆமாம், ஒரு ஸ்வீட் கூட நல்லா சூடா ஒரு கேசரி செஞ்சு வைங்க, ஈ வராது, எரு வராது, ஆச்சா வராது, நம்ம கூட வர முடியும். ஆனா சூடு குறைஞ்சிச்சுன்னா எல்லாம் வந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில அக்கினி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது. அக்கினி இறங்கிச்சுன்னா, அக்கினி குறைஞ்சதுன்னா எல்லாம் வந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க சொல்ற ஆவியில அனலா இருங்க, அனலா இருங்க. ஒவ்வொரு நாள் நம்முடைய சமூகத்துல அக்கினி ஆண்டவருடைய அக்கினி என்னோட காலையிலேயே அக்கினி சந்திக்க காண்டவர் என்ன அனலாகி விட்டுட்டோம். அதாவது ஏதோ வழக்கமா ஜெயிச்சு போறவங்க போகாதீங்க. அக்கினி எப்ப இறங்க தெரியுமா? அபிஷேகத்தை நீங்க இறக்கும் போது அக்கினி. ஹல்லேலூயா. அவர் ஆவியினால என்ன பண்றாரு, அக்கினால உங்களுக்கு என்ன பண்றாரு, அபிஷேகம். ஆவியானவர் இறங்கும் போது அக்னியை மாற்றிடுவார். உங்க ஆவி நல்லா மாறிடும். நீங்க நிறைய பேர் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறதே கிடையாது. அதுதான் காலையில் எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறீங்க? கைக்கு போயிருக்கலாம். நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறேன். அபிஷேகம் நான் பெறல, கை குட்டி. நான் என்ன அபிஷேகம் பெறல, அபிஷேகம் நல்ல கை குத்த பரவாயில்ல. அபிஷேகம் பெற்றிருக்கிற கை எத்தனை பேர் அபிஷேகம் இருக்கு? எனக்கு கூட்டி வைக்கிறது வெறும் அபிஷேகம் எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம்? எது கொடுத்தாரு? இங்க வந்த போது 2 வார்த்தை பேசிட்டு எப்போ அபிஷேகம் நடக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நாளை நான் இருந்தேன் என்னுடைய அன்பு சொல்றேன், அபிஷேகம் நிறமாக நான் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருந்தாலும் நிறைய தருமாட்டம் வரும், நிறைய பிரச்சனை வரும். இதுதான் அப்ப உண்மையெல்லாம் என்ன ஆகுது, நிற்கவே முடியாது. சும்மா நிற்க முடியாது. அபிஷேகத்தை நிறைய உங்களுக்கு போயிடும். அதுதான் அக்கினி. அப்பதான் அக்கினி இறங்கும். அதுதான் அதை போல் சொன்னார், ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அடித்தால் பிழைப்பீங்க. அப்ப ஆவி இறங்குறது அக்கினி இறங்க மாம்சத்திலே அழிக்கப்படும். இல்லைன்னா செத்துவோம். ஆவியில செத்துவோம். மாம்சத்தில் உயிரா இருக்கலாம், ஆவியில செத்துவோம். ஆத்மா செத்துவோம். அக்கினி தேவை. சொல்லுங்க, நாட்டுக்கு நாட்டு ஒரு அபிஷேகம். ஆவியில் அபிஷேகத்தில் தான் அக்கினியா இருக்கணும். எப்போதான் ஜெபிக்க உட்கார நான் கொண்டே ஒரு அபிஷேகம் வளமை மேல இறங்கணும். ஆமென். இரண்டாவது மகிமை உண்டாவதாக. பாவத்தை மேற்கொள்வதற்கு அக்கினி தேவை. மூன்றாவது நான்காவது சொல்லுங்க. மத்திய 26-28 வாசிக்கிறோம். மத்திய 26-28. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் சொன்னார். என் ரத்தம் இருக்கு, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இவ்வளவு வழி இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யும். அந்த ரத்தத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ரத்தம் தெளிக்கப்படுவான்னு சொல்லுங்க. ஆண்டவர் ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்க. காலையில் எழுந்து முதலாவது இயேசு ரத்தத்தால் கழுவப்படுங்க, பரிசுத்தமாங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். இயேசுடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கும். கொலோசியர் 1:14 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:14
வாசிங்க. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிற்று. இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிற்று. இயேசுவின் இரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது, நம்ம சுத்திகரிக்கிறது, அதிலிருந்து விடுவிக்கிறது. அதான் மன்னிப்பு மாத்திரம் இல்ல, அதிலிருந்து என்ன செய்யணும்னா ரத்தம் விடுவிக்கிறது. எப்படி 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு பரிசுத்த பலியாக ஒப்புக்கொடுக்க இயேசுவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்தகையில சுத்திகரிப்பது எதனை நிச்சயம். உங்க மனசாட்சி கூட சேர்த்து சுத்திகரிக்க ரத்தம் வரும். ஹalleluya. இயேசுவின் ரத்தம் இல்லாம பாவம் வெல்ல முடியாது, ரசம் மாற முடியாது, தேவனுக்கு முடியாது. இயேசுவின் ரத்தம் உனக்கு தேவை. அந்த ரத்தத்தை எப்பவுமே கிளைம் பண்ணிட்டே இருக்க. வெளியே போகலாம் ரத்தத்தால் மூடுன்னு சொல்லுங்க. அங்க எப்போதும் ரத்தத்துக்கு காய்ச்சி கொள்ளுன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் கஷ்டப்பட்டு அப்போஸ்தலர் 10:43 வாசிக்கிறோம். 10:43 அவரே கிறிஸ்துவின் இரத்தம் அவர் ஒரு நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ திரும்ப வேணும். பாவ பேர்கள திரும்ப வேணும். இரண்டாவது சத்தியம் வேணும். சொல்லுங்க. மூன்றாவது அக்னி வேணும். அக்னி இருக்கணும். நான்காவது இயேசுவின் ரத்தம் பாவத்தை மேற்கொள்வது. கடைசியை பார்க்கிறோம். இயேசுவின் பேர்ல விசுவாசம். எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் விசுவாசிக்காம என்ன பண்ண முடியாது, எல்லாம் தேவன். ஹalleluya. இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் என்ன பண்ணணும், பக்ஷமாய் வைக்க பாதுகாக்கும். அந்த விசுவாசம் தான் நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரை சுத்திகரிப்பாத விசுவாசம் இல்லாவிட்டால், ஆண்டவரை பக்ஷமாய் இருக்கிற விசுவாசம் இல்லாவிட்டால் நீ பக்ஷமாக முடியாது. ஆமென். அப்போ விசுவாசம் தேவை. ரோமர் 4:5 வாசிக்கிறோம். ரோமர் 4:5 வசனம். ஒரு கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர்களிடத்தில் விசுவாசம் வைக்கமாய் இருந்தால் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒரு கிரியை செய்யாமல், அதனால இந்த வசனத்தை தப்பு புரிஞ்சிக்க கூடாது. ஒரு கிரியை செய்யாம பக்தமா இருக்க கிரியை செய்யாம பக்தமாக பிரயாசம் பண்ணாம ஆண்டவர் பக்தமாய்க்குவான் விசுவாசிச்சா அவன் பக்தமாய்க்குவான். அந்த விசுவாசம் கிடையாது. ஒரு அர்த்தம் என்ன, கிரியை செய்யாம பழைய பாட்டுக்காக ஒரு பக்தமாக வேணுமானால் நீ பலி செலுத்தணும், பலியை கொண்டு போகணும். ஆனா புதிய பாட்டுக்காக ஏசியை பக்தமாக்குவார் விசுவாசிச்சா பலி கதை என்ன பண்ணுது, அது சவமா இருக்கு. ஹalleluya. அன்னைக்கு பழைய பாட்டுக்கார சட்டத்தை நீ அப்படியே செய்யாம அதுதான் கிரியை செய்யாம. ஹalleluya. அந்த பழைய பாட்டுக்கார சட்டப்படி அந்த கட்டளைப்படி பலியை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணல, நான் பலி செஞ்சு பக்தம் சொல்லல. ஆனா ஏசு எனக்காய் பலியில்லாம விசுவாசிக்கிற பாருங்க, அந்த விசுவாசம் நான் மனம் திரும்பி பலி செலுத்தாமல் மனம் திரும்பி ஏசு விசுவாசிப்பேன், அந்த விசுவாசம் எனக்கு பக்தமாகும். ஆமென். விளங்குறவங்க நம்ம மனம் திரும்பாமல் விசுவாசத்தை பக்தமாக முடியாது. அதை நிறுத்திக்கணும். ஆண்டவர் பக்தமாக்குறாங்க, மனம் திரும்பாமலே விசுவாசிக்க கூடாது. பிரைஸ் எல்லாம் நீ மனம் திரும்பணும், விசுவாசி. ஹalleluya. பாவத்தை மேற்கொள்ள திரும்பவே, பாவத்தை மேற்கொள்ள சத்தியம் வேணும், பாவத்தை மேற்கொள்ள கர்த்தருடைய அக்கினி வேணும், பாவத்தை மேற்கொள்ள இயேசுவின் ரத்தம் வேணும், பாவத்தை மேற்கொள்ள இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். ஹalleluya. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா நீங்க ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்றேன், இந்த பாவமாக தேசித்தீங்கன்னா அதோட ஆசிரியர் எல்லாத்துக்கும் பதில் வரணும். பெரிய காரியம் செய்வார். இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்காத காரியம் செய்வார். நான் சொல்லுறேன், இந்த ஆலயத்தை மாதம் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை செய்வார். ஹalleluya. சொல்லலாமா? கதை பேசியிருக்கிறதா சொல்லுவாங்க. கதை பேசி கதை சோதனை